ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் வந்து ஏன் போடணும், எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ஏன் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக கேட்டால் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் போடுறதுனால தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் மாடரேட்டாக கேட்டால் எப்படி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் கேட்குறாங்க, ரொம்ப டஃப்பாக கேட்டால் டிஎன்பிஎஸ்சி வந்து எப்படி கொஸ்டின் வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த 3 விஷயத்தையும் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் போடுறதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்து எப்படி வந்து எந்தெந்த டாப்பிக்கில் கேள்விகள் வந்து அதிகமாக வருது, மேக்ஸில் ஆப்டிடியூடில் எந்த டாப்பிக்கில் அதிகமாக கேள்வி வருது, ரீசனிங்கில் எந்த டாப்பிக்கில் அதிகமாக கேள்வி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் எந்தெந்த டாப்பிக்லலாம் கேள்வி அதிகமாக வருது, யூனிட் 6ல் எந்தெந்த டாப்பிக்கு கேள்வி அதிகமாக வருது, யூனிட் 5ல் எந்தெந்த கேள்விகள் வருது, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, ஓகே, இந்த மாதிரி எல்லா யூனிட்டுகளுக்கும் வந்து எப்படி கேள்விகள் வருது அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் எப்படி கேள்வி கேட்குறாங்க, ஈஸியாக கேட்குறாங்களா, கஷ்டமாக கேட்குறாங்களா, ஈஸியாக கேட்டால் எப்படி கேட்குறாங்க, மாடரேட்டாக கேட்டால் எப்படி கேட்குறாங்க, டஃப்பாக கேட்டால் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸில் இருந்து எவ்வளோ கேள்விகள் வந்து கேட்குறாங்க, அவுட் சோர்ஸ்லேருந்து எவ்வளோ கேள்விகள் வந்து கேட்குறாங்க, ஸ்கூல் புக்கில் இருந்து கேள்விகள் கேட்டால் நம்மளால பதில் சொல்ல முடியுதா, அவுட் சோர்ஸ்லேருந்து கேள்விகள் கேட்டால் நம்மளால பதில் சொல்ல முடியுதா, ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எப்படி கேள்விகள் வருது, அவுட் சோர்ஸ்லேருந்து எப்படி கேள்விகள் வருது, ஈஸியாக வந்தால் எப்படி, மாடரேட்டாக வந்தால் எப்படி, டஃப்பாக வந்தால் எப்படி அப்படின்ட்டு இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டெஸ்ட்டாக போடும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகேவா? இப்போ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ஆன்சரோடு எடுத்து பார்க்குறதுல வந்து ஒரு யூஸும் வந்து கிடையாது. அதை வந்து நீங்கள் சும்மா ஆன்சரோட வச்சு அனலைசிஸ் பண்ணி பார்ப்பீங்க, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதை வந்து ஒரு டெஸ்ட்டாக போட்டு பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு இது சொல்கிறேன். நீங்கள் போன வருஷம் 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டி ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கோங்க, அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 எடுத்துக்கோங்க. இந்த 2 எக்ஸாம்லேயும் உங்களுக்கு ஒரு 120 to 140 கொஸ்டின்ஸ் தான் வந்து தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்ட்ராடினரி படிச்சிருந்தா கூட குரூப் 4 2025 முடிச்சோடனே எல்லாரும் சொன்ன ஒரே பதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து லக் இருந்தால் தான் வேலை கிடைக்கும், லக்கில் வந்து இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வந்திருந்தா தான் நமக்கு வேலை அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லக் ஃபேக்டர் வந்து நம்ம எப்படி உருவாக்க முடியும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டெஸ்ட் போடுறது தான் உருவாக்க முடியும். இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, அதில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரியுது, 4 கொடுத்துருக்காங்க, 1 தெரியுது. அப்போ அந்த 1 வச்சு உங்களால் ஆன்சர் எடுக்க முடியுதா? ஒரு 2 தெரியுது, 2 வச்சு எடுக்க முடியுதா? இல்லைன்னா ஒன்றுமே தெரில. ஓகேவா? இப்போ ஒரு 30, இப்போ ஒரு உதாரணத்திற்கு வச்சுக்கோங்க, 120 to 140 கேள்விகள் தான் நமக்கு தெரியும், ஒரு 60 to 80 கேள்விகள் தெரியாதுன்னு சொன்னோம்ல. இப்போ இதில் நம்ம ஒரு 60ன்னு வச்சுக்கிடும். ஓகேவா? இப்போ இந்த 60 கேள்விகளில் ஒரு 30 கேள்விகளில் வந்து ஏதாட்டும் ஒரு க்ளூ இருக்குது, அந்த க்ளூவை வச்சு ஆன்சர் போட வந்து முயற்சி பண்ணுறோம். மீதி 30 கேள்விகளுக்கு வந்து சுத்தமாக தெரில, சரி இதுக்கு பி தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம உள்ளுணர்வை வச்சு போடுறோம். ஓகேவா? இப்போ இந்த 60 கேள்விகளில் எவ்வளோ கேள்விகள் வருதோ அதுதான் வந்து உங்களோட வெற்றியை வந்து தீர்மானிக்க போகுது. ஓகேவா? நீங்கள் எப்படி படித்தாலும் சரி, எல்லா புக்கு எல்லாத்தையும் படித்தாலும் சரி, தெரிஞ்ச கேள்விகளுக்கு வந்து எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியாத கேள்விகளுக்கு எவ்வளோ ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இனி வரக்கூடிய காலங்களில் டிஎன்பிஎஸ்சி மெத்தடாக இருக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி டஃப்பாக இருந்தால், இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து திருந்திட்டாங்க, ஈஸியாக கேள்வி கேட்குறாங்க, ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ஈஸியாக கேட்குறாங்க, எல்லாருனாலையும் போட முடியும், நல்லா படித்தவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், முடிஞ்சு. ஆனால் டிஎன்பிஎஸ்சி வந்து அவுட் சோர்ஸ் போகிறாங்க அப்படிங்கிறது பட்சத்தில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டெஸ்ட்டாக போட்டு பார்த்தால் தான் வந்து இந்த தெரியாத வினாக்களுக்கெல்லாம் வந்து நம்மளால என்னது ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஓகேவா? உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிட்டல? இப்போ தெரியாத வினாக்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னா இப்படி தான் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒன்று தோணும், மொதல் டெஸ்ட்லேயே வந்து தெரியாத வினாக்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. நான் ஒரு 30 கேள்வின்னு சொன்னோம்ல, அந்த 30 கேள்வியில் 30க்கு 30லாம் ஃபஸ்ட் எடுத்துன்னு எடுக்க முடியாது. ஃபஸ்ட் டெஸ்ட்டில் 30க்கு 3 கூட வரலாம், இல்லைன்னா 0 கூட வரலாம். ஆனால் நீங்கள் இதே பேட்டர்னில் ஒரு 50 டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிரும்னா, ஓகே தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியும், ஏதாட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சால் போதும், ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சால் போதும், நம்மளால் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கான கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த கான்ஃபிடென்ட் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? படித்த கொஸ்டின் எவ்வளோ வருது, இப்போ ஒரு 140 கொஸ்டின்ஸ் வருதுன்னா அதில் நம்ம ஒரு 120 போடுவோம், 20 கொஸ்டின் போயிடும், மீதி 60 கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் இருக்குது. இந்த 60 கொஸ்டினில் கட் ஆஃப் வந்து 160 கிட்ட வந்துடும். ஓகேவா? இந்த 60 கொஸ்டினில் எப்படி ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் வந்து போடுறோம் அப்படிங்கிறத இங்கே சக்ஸஸோட பாயிண்ட்டே.
நீங்கள் பாட்டை வந்து ஸ்கூல் டெஸ்ட்டு மட்டுமே போட்டுக்கிட்டு பாஸ் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதை வந்து கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் இது பண்ணுற ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. டெஸ்ட்டாக போட்டு பாருங்கள். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வந்து டெஸ்ட் வந்து ஒன்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 நாட்கள் வந்து நம்ம கொண்டு போயிட்டோம். ஓகேவா? இப்போ ஒரு நிமிஷம். ஓகே, இந்த இருக்கா, இதான் அந்த குரூப்பு. இதில் வந்து நம்ம 23 நாட்கள் கிட்ட போயிட்டோம். இதில் வந்து எப்படி இருக்குன்னா, இதோட பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 7 காலையில் 5 மணிக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 10 இருந்து உங்களுக்கு டெய்லி வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஆகஸ்ட் 7 மார்னிங் 5 மணியோட வீடியோவில் வந்து சொல்கிறேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பேட்டர்னில் நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஏதாட்டும் உங்கள்கிட்ட புக் இருந்தாலும் ஓகே, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த பேட்சில் சேர்ந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து 590 வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ரெடி பண்ணி வச்சு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டு அப்படிங்கிறது உங்களோட சக்ஸஸ் வந்து உறுதிப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் திரும்ப திரும்ப சேருங்க இது சொல்ல, நீங்கள் சேரலைன்னாலும் பரவாயில்ல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா தான் சக்ஸஸ் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இதாக இருக்கா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தமிழுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? தமிழுக்கு டெஸ்ட் இருக்கும். அதோடைய ஆன்சர் கீ. ஓகேவா? ஆன்சர் கீ வந்து இந்த ஒரிஜினல் ஆன்சர் கீ இருக்கும். சரி, இப்போ தமிழ் கொஸ்டின் இருக்குது, ஆன்சர் இருக்குது. இது இப்போ இதுக்கு எனக்கு இந்த சந்திப்பிழைன்னு இருக்கா, இந்த ஒற்றுப்பிழைக்கு எப்படி ஆன்சர் வந்துச்சுன்னு தெரியணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு வீடியோ இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி இந்த கேள்வி வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முடியும். ஓகேவா? இல்லை ஒவ்வொரு கேள்விக்குமே ஆன்சர் இருக்கும். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு டீடைல்டு ஆன்சர் இருக்கும். அருந்து அருந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஓகே, இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸுக்கு இருக்கும். மேக்ஸு ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட். ஓகேவா? இப்போ தமிழ் வந்து ஃபுல் டெஸ்ட்டு, மேக்ஸ் வந்து ஃபுல் டெஸ்ட்டு. ஃபுல் டெஸ்ட்னா என்னது? ஃபுல் மாடல் எக்ஸாம். அதான் ஃபுல் டெஸ்ட்டுங்கிறேன். அடுத்து மேக்ஸ் ஃபுல் மாடல் எக்ஸாம். இது ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் வரும். எந்த கொஸ்டின் பேப்பர்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த தமிழ் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ண டெஸ்ட்டு தான், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அதுக்கான ஆன்சர். இந்த மேக்ஸுங்கிறது ஃபுல் டெஸ்ட். இதுவும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான். இதற்கான ஆன்சரு நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சானா தமிழுக்கு, அதே மாதிரி இந்த மேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியில் இவ்வளோ நாள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்களா, அந்த கொஸ்டினில் இருந்து எடுத்து இந்தியன் பாலிட்டி மட்டும் உங்களுக்கு ஒரு 9 டெஸ்ட் வந்து வரும். ஓகேவா? அதில் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து 100 கேள்விகள் இருக்கும். தமிழ் 100 கேள்விகள் இருக்கும், மேக்ஸ் 25 கேள்விகள் இருக்கும், ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 கேள்விகள் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த இருக்கா, இந்த மாதிரி 100 கேள்விகள் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் எப்படி இருக்குன்னா ஈஸியாக இருக்கும். ஈஸி கொஸ்டின்ஸும் இருக்கும், மாடரேட் கொஸ்டின்ஸும் இருக்கும், டஃப் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகேவா? ஏன்னா பழைய காலத்தில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஒரு நடுத்தர காலம் இருக்குல்ல 2023 அந்த இதில் வந்து மாடரேட்டாக இருக்கும். இப்போ இந்த 25, 26 உள்ளதெல்லாம் டஃப்பாக இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் ஈஸி, மீடியம், மாடரேட் எப்படி கேட்டாலும் பாலிட்டியில் எப்படி கேள்விகள் கேட்பாங்க, எந்தெந்த டாப்பிக்கில் கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறது விஷயத்த நீங்கள் இதில் இருந்து கற்றுக்கலாம். ஓகேவா? அடுத்தது இது வந்து தமிழ் நான் பைலிங்குவலில் கொடுக்கல. ஏன்னா பைலிங்குவலில் கொடுத்தா பக்கங்கள் வந்து எகுரும். அதனால பைலிங்குவலில் கொடுக்காம இது தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ இது இங்கிலீஷ். ஓகேவா? இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதுக்கடுத்து இங்கிலீஷோட ஆன்சர். சரி, இப்போ தமிழுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், மேக்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்குது. ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், 26 நவம்பர் 1949 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கான டீட்டெயில்ஸு. ஓகேவா? நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ, அரசியலமைப்பு தினம் வந்து எப்போ அப்படிங்கிறது மாதிரி இது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஏன் டெஸ்ட் போட்டு பார்க்கணுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா நிறைய கேள்விகள் 60 to 80 கேள்விகள் தெரியாத கேள்விகள் தான் நமக்கு இருக்கும். அந்த கேள்விகளில் இருந்து நம்ம நிறைய மார்க் எடுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டு தான் ஆகணும். அப்படி போட்டால் தான் உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸை மட்டும் படிச்சுட்டு
சரி நம்ம பாஸ் பண்ணிடலாம் நினைக்காதீங்க. ஓகேவா? டெஸ்ட்டு முக்கியம். அதை எவ்வளோ டெஸ்ட்டு போடுறீங்களோ அந்த டெஸ்ட்டும் போடணும், இந்த டெஸ்ட்டும் வந்து போடணும். இந்த 2 டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க இந்த ஃபுல் டெஸ்ட்டெல்லாம் போட ரெடியாக உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலே இதில் வந்து உங்களுக்கு தமிழ் 50 டெஸ்ட்டு, மேக்ஸ் 60 டெஸ்ட்டு, ஜிஎஸ் வந்து 50 டெஸ்ட் இருக்கும். அதில் வந்து பாலிட்டி 9 டெஸ்ட்டு, யூனிட் 6 வந்து 11 டெஸ்ட்டு, யூனிட் 5 வந்து உங்களுக்கு 10 டெஸ்ட்டு, அடுத்தது ஐஎன்எம் ஒரு 5 டெஸ்ட்டு, ஹிஸ்ட்ரி 5 டெஸ்ட்டு, ஜாகிரஃபி 5 டெஸ்ட்டு, எக்கனாமிக்ஸ் வந்து 5 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? கரண்ட் அவர்ஸ் வந்து ஒரு டெஸ்ட்டு ரெடி இருக்குது, அதையும் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த மொத்தமாக வந்து ஓகேவா ஒரு ஜிஎஸ் மாடல்னால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கொஸ்டின் ஒரு 5-6 கொஸ்டின் பேப்பரும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு 590 தான் அது கொடுத்து ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சக்ஸஸ் வந்து உறுதிப்படுத்தப்படும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இல்லை இந்த மாதிரி என்கிட்ட ஏற்கனவே வந்து புக்ஸ் இருக்குது, மெட்டீரியல் இருக்குன்னா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த குரூப் டு குரூப் டி ஃபிலிம்ஸுக்குள்ளே இந்த 50ல் நீங்கள் ஒரு 50% ஒரு 25 to 30 டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நீங்கள் ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம். குரூப் 4க்கு வந்து இது ஃபுல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா குரூப் 4ல் வேலை வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ முடிவு வந்து உங்கள் கையில் தான். ஜாயின் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். August 7 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ காலையில் வெயிட் பண்ணுங்கள். 590 ஃபீஸு, அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுட்டு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு இருக்கும். இதோட சாம்பிள் பிடிஎஃப்லாம் நான் அந்த பேட்ச் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு சாம்பிள் பிடிஎஃப் வீடியோலாம் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கண்டிப்பாக போட்டு பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.